ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்னு சொல்லலாம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் நல்லா சாஃப்டாக, ரொம்ப ஈஸியாக, நல்லா டேஸ்டியாக நம்ம ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த பாத்திரம் நல்லா சூடு இருந்ததுக்கப்புறமா நெய் 5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் 5 முந்திரி எடுத்துருக்கேன். உங்களுக்கு நிறையா முந்திரி வேணும்னாலும் நீங்கள் நிறையா சேர்த்துக்கலாம். பாதி கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணியும் பாதி முழுசாகவும் வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கிறேன். முந்திரி ஓரளவுக்கு வறுபட்டதும் உலர் திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். திராட்சையும் நல்லா இந்த மாதிரி புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். முந்திரி திராட்சை எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம ரவையை சேர்த்து வறுக்கணும். 1 கப் ரவை எடுத்திருக்கேன் நான். இந்த கப்போட சைஸ் பார்த்தீங்கன்னா 250 மில்லி. ரவை பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கணும். அந்த மாதிரி ரவையை பார்த்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய ரவையாக இருந்ததுன்னா மிக்சியில் போட்டு ஒரு 30 செகண்ட் இல்லை 1 நிமிஷம் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் பொடியாக கிடச்சிரும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவையை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ரவை நல்லா வறுப்பட்டு கொஞ்சம் நல்லா மணமாக வரும் பாருங்கள், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். ஆனால் ரவை ரொம்ப கலர் மாறக்கூடாது. ரவையை சேர்த்துட்டு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 4 நிமிஷத்துக்கு நான் ரவையை நல்லா வறுத்துக்கிட்டேன். இந்த சமயத்தில் நம்ம தேங்காவை சேர்த்துக்க போகிறோம். டெசிகேட்டட் கோகோனட் எடுத்திருக்கேன். அதாவது தேங்காய் மேலே அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும் பாருங்கள், அதெல்லாமே எடுத்துட்டு வெறும் தேங்காவை வெள்ளையாக சின்ன சின்னதாக கொஞ்சம் கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி பொடியை அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா வெறும் கடாயில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நான் அந்த மாதிரி ரெடி பண்ணி தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு கடையில் கூட விற்கிறாங்க, நீங்கள் வேணால் அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 கப்புக்கு கொஞ்சம் குறைவாகவும் 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாகவும் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே நல்லா வறுத்துக்கலாம். உங்களுக்கு தேங்காயோடைய ஃப்ளேவர் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/2 கப் கூட எடுத்துக்கலாம். ரவை எடுத்த அதே கப்பில் சர்க்கரையை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் பவுடர் பண்ண சர்க்கரையை இப்போ இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மணமாக இருக்கிறதுக்காக 1 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா ஏலக்காயோட ஃப்ளேவர் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 2 சிட்டிகை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கைவிடாமல் கலந்து கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து கொடுங்க, இல்லைனா கலர் மாறிடும். சர்க்கரையை சேர்த்து 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பால் சேர்த்துக்க போகிறேன். பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது தான் நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். 1/4 கப் பால் நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சூடான பால் இல்லை, நல்லா ஆறின பால் தான். இப்போ இது கூட 1/4 கப்பையும் சேர்க்காம கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணலாம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப இலக்கமாக போயிடக்கூடாது, அப்புறம் உருண்டை பிடிக்க முடியாது. அதனால் 1/4 கப் பால் எடுத்துக்கிட்டு அதிலே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ திரும்பவும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் குக் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ரவை தீஞ்சு போகாமல் நல்லா சூப்பராக வரும். ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தீ ஃபுல்லாக வச்சுட்டு பண்ணிங்கன்னா ரவை சீக்கிரமாக கலர் மாறிடும், தீஞ்சு போயிடும் ரவை. எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துருந்த பால் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கும் நல்லா கரெக்டாக இருக்கும். நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நான் அப்படியே விட்டுடுறேன். கையில் எடுத்து தான் நம்ம உருண்டை பண்ண முடியும், அதனால் கொஞ்சம் சூடு குறையட்டும். ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கையில் தொடுற அளவுக்கு நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ ரவை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். கையில் நெய் கொஞ்சம் தடவிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரவையை எடுத்து உருண்டை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் ரவை உருண்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் உருண்டை பண்ணிக்கோங்க.
நம்ம பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணதுனால கொஞ்ச நேரம் வேறு 5 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டோம். அதனால் ரவை வந்து நல்லா ஊறி இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா ரவையும் நம்ம உருண்டை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். கையில் வந்து அப்பப்போ நெய் தடவிக்கோங்க. கொஞ்சம் ஒட்டாமல் நல்லா ஈஸியாக இருக்கும் உருண்டை பிடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி முந்திரியை வந்து கொஞ்சம் மேலே வச்சுக்கிட்டிங்கன்னா கூட பார்க்க வந்து அழகாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லட்டு வந்து பிடிச்சி வச்சாச்சு. கடைசியாக இது வந்து ஆப்ஷனல் தான். நம்ம டெசிகேட்டட் கோகோனட் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்து கடைசியாக ரவா லட்டு வந்து இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக புரட்டி எடுத்துக்கிட்டோம்னா மேலே கோட்டிங் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், லட்டு பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட்லாம் வராங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வைக்கும்போது பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக நல்லா சாஃப்டாக சூப்பராக நம்ம ரவா லட்டு ரெடி பண்ணிட்டோம். நிறைய பேருக்கு ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. நான் வந்து 1/4 கப் சேர்த்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 4 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா பால் சேர்த்தேன். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரவையில் பாலை சேர்த்து மிக்ஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி நீங்கள் ரவையை வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பால் சேர்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு கையில் தொடுற அளவுக்கு சூடு ஆறும் பொழுது இருக்கிற பால் எல்லாம் வந்து ரவை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதனால் பால் கொஞ்சம் நிறையவே சேர்த்து நீங்கள் ரவையை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரவா லட்டு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது 3லேருந்து 4 நாள் வந்து நல்லாயிருக்கும். நம்ம பால் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப நாள்லாம் வச்சு சாப்பிட முடியாது. ஒரு 3 நாள் இல்லை 4 நாள் வச்சு சாப்பிடலாம். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் ரவா லட்டு. பால் சேர்க்கறதுல தான் இருக்குது சாஃப்டாக இருக்குமா இல்லை ஹார்டாக இருக்குமான்னு. நீங்கள் 1/4 கப்புங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் பால் சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ஊற ஊற வந்து ரொம்ப ஹார்டாக ஆரம்பிச்சிடும். அதனால் பால் கொஞ்சம் நிறையவே சேர்த்து செஞ்சுக்கோங்க. நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. ஸ்வீட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா வந்து ரவா லட்டு கூட டெசிகேட்டட் கோகோனட் போட்டிருக்கேன். அது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் ரவா லட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.